அப்போ ரிஹாபில் இருக்கும்போது நான் மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அங்கே உள்ளே அவங்க எழுதலாம் விடுவாங்க. நான் கவிதைலாம் எழுதுறேன், எனக்கு தோணுதெல்லாம் எழுதி தான் வைப்பேன். அவர் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்கிறாரு, அந்த அவாய்டன்ஸ் ஆஃப் வாட் இஸ் ஸ்டூபிடிட்டி, இது வந்து நீ மைண்டில் வச்சுக்கோ. நான் எப்படி நீ ஒரு 2 மாதத்தில் கூட போயிடலாம், ஒரு 1 இயரில் நீ போயிடலாம். ஆனால் எனக்கு லைஃப் லாங் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். இங்கே லைஃப் லாங் நீங்கள் லாக் பண்ணிட்டாங்க. எங்கள் சித்தப்பாவும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து என்னோடய சொத்துக்காக என்னை குடிகாரன்னு ஒரு பட்டத்தை க்ரியேட் பண்ணி என்னை உள்ளே வச்சுட்டாங்க. அதனால் இந்த ஜென்மத்தில் நான் வெளியே போக மாட்டேன். நான் குடிக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது. எப்போயாவது ஒரு முறை நான் குடிப்பேன். ஆனால் என்னோடய சொத்து வேணுங்கிறதுக்காக அவங்க வந்து என்னை இந்த ஒரு பேரில் உள்ளே போட்டாங்க. நீ அப்படி இல்லை, ரொம்ப சின்ன பையனாக இருக்க, தமிழ்நாட்டு பையனாக வேறு இருக்க, இந்த லைஃப் உனக்கு கூடாது, அதனால் இதை மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிவிட்டு ஒரு பேப்பர்லையும் எழுதி கொடுத்தாரு. அங்கே நோட் புக்கில் எங்களுக்கு கொடுப்பாங்க கிளாஸஸ் நடக்கிறதுனால. அதில் ஒரு நோட்டில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை சொன்னவர் வந்து ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒருத்தர் மைண்டில் வச்சுக்கோன்ட்டார். நானும் ஒரு 1 வருஷம் போயிருந்தேன். ஒரு 9 மாதத்துல என்னால் முடியலங்க. அவங்க அந்த ஹிந்தி பேசணும்னு சொன்னோன்னே என்னால் முடியல. இங்கே இருக்கும்போதே அப்படி இருந்தால் அப்புறம் அங்கே போய் நம்மளுக்கு ஹிந்தி பேசுவேன். நான் எப்படி இங்கிலீஷ்லேயே தான் பேசுவேன். அங்கே என்கவுண்டர் செஷன் ஒன்று நடக்கும். நம்மளோட கோவத்தை வந்து அப்போதைக்கு காட்டாமல் ஒரு 2 நாள் கழித்து தள்ளி காட்டுறது அப்படின்னு ஒரு செஷன் அங்கே இருக்குது. அங்கே நடந்த அந்த செஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஐ ஓப்பனராக இருந்தது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.